ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.15 போகலாம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம். இது பப்ளிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸைஸ்ல இருக்கிற அந்த 3+3 ஒரு சம் இருக்குல்லையே, அதே போல இது 5+5 இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் எழுதுற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சு தான் போகணும். அது ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் சீரிஸ் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எழுதலாமா? 5+5+5 டாட் டாட் போயிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகுது? இதில் 5 காமன் எடுத்துருங்க. எத்தனை வரும்? 1 + 1 1 + 1 1 1 + டாட் டாட் போயிருக்குமா? n டேர்ம்ஸ் சொல்லலாமா? இங்கே 2 n டேர்ம்ஸ். அதே போல இங்கே உங்களுக்கு வந்து 2 n டேர்ம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம்? இதில் 9ஆல் மல்டி பண்ணி 9 டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் 9 அப்படியே இருக்கட்டும். 9 மல்டி பண்ணுறது உள்ள மல்டி பண்ணுங்க. 1 × 9 9 11 × 9 99 ட்ரிபிள் 1 × 9 அது 999 வந்துருமா? டாட் 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 எத்தனை நமக்கு 2 n டேர்ம்ஸ் வரைக்கும் போகுது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்களா கொஞ்சம். இப்போ 9 எப்படி போடலாம்? நமக்கு 10 - 1 போடலாம். கரெக்டா? 9 எப்படி போடலாம்? 100 - 1 போடலாம். 999 எப்படி போடலாம்? 1000 - 1 போடலாம். டாட் டாட் வந்து 2 நமக்கு n டேர்ம்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10லாம் ஃபர்ஸ்ட் 10 + 100 ப்ளஸ் வரும் 1000 வருமா? இதே மாதிரி போயிட்டே இருக்கும். எத்தனை நமக்கு 2 n டேர்ம்ஸ். கரெக்டா? இந்த -1 இருக்குங்களா? -1 -1 -1 இருக்கு. அது மாதிரி எத்தனை டேர்ம் வரும்? n டேர்ம்னா n -1 வருமா? மொத்தமாக ஆட் பண்ண வரும் -n வந்துடும். இப்போ -1 -1 ஆட் பண்ணால் -2 வரும். சரிங்களா? அதே 3 -1 ஆட் பண்ண வரும் -3 வருமா? அதே போல் n -1 ஆட் பண்ணால் -n வந்துடும். இப்போ இந்த இடத்துல நான் இது வந்து ஜிபி தானே. இது இப்போ இது ஜிபியில் இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10. அடுத்து 10 10 தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ ஆறுனது இங்கே 10. இப்போ எஸ்என் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அந்த ஆர் வேல்யூ 10னா கிரேட்டர் தென் 1 இருக்கா? அப்போ a × r⁴ n -1 பை r -1. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த 10 + 100 + 1000 எல்லாம் இருக்கு ஜிபியில் இருக்கு இல்லையா? அப்போ எஸ்என் ஃபார்முலா சொல்லுமா? a வந்து 10 r10 பவர் n தெரியாது -1 பை r - r -10ல 10 - 1 r வந்து r 10 -1 போட்டாச்சு. மைனஸ் இந்த எண்ணை மறக்காம போட்டுருவீங்கன்னா ஸ்கொயர் ரூட் க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ 5/9 இதெல்லாம் அப்படியே இருக்கும். 10 10⁻n - 1 பை 10 - 1 9 ஆகிடும். இது அடுத்த ஸ்டெப் இப்படியே நீங்கள் ஆன்சர் விட்டாலும் சரி. இது நெக்ஸ்ட் ஸ்டெப் மல்டி பண்ணி போடுங்க. இந்த 5 × 10 நம்மளோட 50 வருமா? 99 81 இன்ட்டுன்னு இருக்கு. இந்த 10⁻n - 1 அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த 5/9 இங்கே மட்டும் பண்ணா 5n/9 வந்துடும். அவ்வளோதான். இதான் நமக்கு ஆன்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான நல்லா தெளிவாக பார்த்துங்க. அப்படி ஸ்டெப்லாம் நமக்கு சரசம் அழகாக மக்கப் பண்ணவே போடலாம். உண்மையில் ஈஸியான சொன்னது.